மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 14ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, கார்த்தி வந்துட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. அத்தை அடிச்ச அடி அவரால் தாங்கிக்கவே முடியலை. முன்னடா அது அத்தை இப்படி போட்டு வெளுத்து கட்டிட்டாங்களே, இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் தேவியோட ஃபோட்டோ இருக்குது. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, இங்கே பாரு, உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும். உனக்காக நான் அங்கே வந்து நின்னேன், ஆனால் கடைசியில் நீ வரல. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தோணுது. யாரோ ஒருத்தவங்க உன் பேரை வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்துறாங்களா, இல்லை உண்மையாகவே நீன்னு இருக்கியா? அடுத்த வாட்டி நீ கால் பண்ணும் பொழுது நேரடியாக மீட் பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. ஒரு பக்கம் கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா கரெக்டாக தனாவை வரப்போகிற நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் மாயா அவங்களோட ரூமுக்கு போக, அப்போ கதிர் இங்கேருந்து மாயா கிட்ட வந்துட்டு, மாயா, தனாவுக்கு இப்போ ரீசண்டாக பேட்மிண்டன் கோச்சிங் வரப்போகுதான், ஒரு பெரிய போட்டி வரப்போகுது. அந்த போட்டியில் தனா சேர்ந்துக்கணும். அவளோட பேரை கொடுத்துட்டேன், ஆனால் அவள் கலந்துக்க முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னா. ஆனால் அதுக்கப்புறம் கலந்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா கேட்குறாங்க, கதிர், நீ சரியான ஆளுதான். இப்பெல்லாம் தனா என்ன கேட்டாலுமே நீ செய்கிற, நீ என்ன சொன்னாலுமே தனா செய்கிறாளே, என்னப்பா அப்படின்னு. அப்போ கதிர் நினைக்கிறாரு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஒரு மாத்தையில் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னேன், அதான் ஒத்துக்கிட்டா அப்படின்னு. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன கதிர், ஏதோ வாய்க்கிலேயே புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இல்லை ஒன்றும் இல்லை மாயா, எத்தனை நாள் தான் வந்துட்டு அப்படியே வெறுத்துக்கிட்டே இருக்க முடியும்? அதான் தனா வந்துட்டு இனிமே என் பேச்சு கேட்குறதா ஒத்துக்கிட்டா, இனிமே என் பேச்சு கேட்பா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் தனா ஒன்று புரிஞ்சுப்பா அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி தனா ஒன்று புரிஞ்சிட்டா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி, தனா வந்துட்டு அந்த பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல சேர்ந்துக்கணும், அதுக்கு அவளுக்கு கோச்சிங் கொடுக்கணும், யாருக்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அந்த காலேஜில் ஒரே ஒருத்தர் தான் கோச்சிங் ஆளாக இருக்காரு, அதே அந்த கார்த்தி தான். அவனை தவிர வேறு யாருக்கிட்ட போயிட்டு ட்ரெயின் ஆக முடியும் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த பொறுக்கி பைய வேணாம், வேறு யாராவது உனக்கு தெரிஞ்சா சொல்லு மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சரி, இதை பற்றி நம்ம கீதா கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீதாவுக்கு கால் பண்ணுறாங்க. கீதா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, தனா ரீசண்டாக பேட்மிண்டன் போட்டியில் கலந்துக்க போகிறாள்ல, அதுக்கு அவளுக்கு கோச்சிங் கொடுக்கணும். ஸோ தனாவுக்கு பெஸ்ட்டாக கோச்சிங் கொடுக்கறதுக்கு ஆள் யாராவது தெரியுமா அப்படின்னு. அப்போ அந்த கீதா சொல்கிறாங்க, மேடம், கார்த்திக் சாரை விட வேற யாரு மேடம் தனாவுக்கு நல்லா கோச்சிங் கொடுக்க போகிறா? கார்த்திக் சார் கொடுத்த கோச்சிங்கில் தனா எத்தனை போட்டியில் ஜெயிச்சு வந்தா? இப்போ திடீர்னு கார்த்தி இல்லாமல் வேற யாராவது கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த டெக்னிக்கெல்லாம் மாறும், இதனால தனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இங்கே பாரு கீதா, எனக்கு தனாவோட திறமையில முழு நம்பிக்கை இருக்குது. தனா என்ன டெக்னிக் வந்தாலும் அதை ஈஸியாக கேப்சர் பண்ணி ஜெயிச்சிருவான். ஏதாவது ஒரு நல்ல கோச்சாக தெரிஞ்சா அவங்களோட டீட்டெயிலை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணு. எப்படியாவது தனாவை அவங்க கூட சேர்த்து விட்டுட்டு இந்த போட்டியில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. கதிர் கேட்குறாரு, என்னாச்சு மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, கதிர், நான் கேட்டிருக்கேன், இந்த பொண்ணு சொல்கிறதா சொல்லியிருக்கா, கண்டிப்பாக கார்த்திக் கூட எல்லாம் தனாவை அனுப்ப முடியாது கோச்சிங்க்கு, இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால வேணாம் அப்படின்னு நம்ம மாயா சொல்ல, இதை கேட்டுட்டு கதிரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, அந்த தேவிக்கு இப்போ கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கார்த்தி நேராக தேவிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மாயா ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது கார்த்தி இப்போ கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, கதிர் கேட்குறாரு, நேற்று நீ கால் பண்ணி அங்கவா இங்கவா அப்படின்னு நேற்று கால் பண்ணி அவனை கோயிலுக்கு வர சொல்லிட்டு கடைசியில் நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தாலி பிரித்து கோக்குற சடங்குக்கு வந்துட்டியல்ல, அதனால தான் அந்த கார்த்தி கண்டிப்பாக சந்தேகப்பட்டு கால் பண்ணுவான் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஆமாம் கதிர், அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன். சரி, அவன் கண்டிப்பாக என் மேலே சந்தேகப்பட்டிருப்பான், அவனை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணதோட கார்த்தி கேட்குறாரு, தேவி என்னாச்சு உங்களுக்காக? நேற்று எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஐயோ கார்த்திக், எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா? கடைசி நேரத்தில் எங்கள் அப்பா டக்குன்னு கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு. எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் 3 டேஸில் டெல்லிக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் உங்களை அதுக்குள்ளேயும் ஒரு நாள் மீட் பண்ணணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நேற்று மட்டும் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கொண்டு போய் விட போது கூட நான் உங்களை கொண்டு போய் விட்டுருப்பேன். நீங்கள் எதுக்காக வரல அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்திக், உங்களை பார்க்காம நான் கண்டிப்பாக டெல்லி போக மாட்டேன். இத்தனை வருஷமா தூரத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட பேசிட்டேன். மறுபடியும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று பேசணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இந்த வாய்ப்பை விட மாட்டேன். நான் இன்னும் 3 டேஸில் டெல்லிக்கு கிளம்புறேன். நம்ம 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரி நீங்கள் உண்மையாகவே தேவி தானா, இல்லை என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, என்ன கார்த்திக் இப்படி பேசுகிறீங்க? என்ன ஏமாத்துறேன்னு இப்படி பொசுக்குன்னு பேசிட்டீங்க? என் மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? உங்களை காலேஜில் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்பாவுக்கு டெல்லியில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன். நான் எந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் இப்படி பொசுக்குன்னு நான் ஏமாத்துறேனா அப்படின்னு கேட்டுட்டீங்கல்ல. இல்லை, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நடிச்சுக்கிட்டே ஃபோனை வைக்க, இப்போ கதிர் கேட்குறாரு, என்ன மாயா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்ட, அவன் அடிக்கலைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. பொண்ணுங்கன்னா எப்படி பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணும்னா பாரு, இப்போ கால் பண்ணுவான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோ உண்மையாகவே அந்த பொண்ணு பேர் தேவிதானோ? ஃபோட்டோ வேற செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஐயோ நம்ம ஊரில் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாதே. சே, மிஸ் பண்ண போகிறோமே. சரி நம்ம ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை மறுபடியும் கால் பண்ணுறாரு. மாயா சொல்கிறாங்க, பாத்தியா எனக்கு தெரியாத இவன் எப்படிப்பட்டவன்னு அப்படின்ட்டு. மாயா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி நேராக தேவி கிட்ட தேவி அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா அழுகிற மாதிரியே ஆக்டிங் கொடுக்குறாங்க. கார்த்திக் சார், இன்னை நீங்கள் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டீங்க, என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தேவி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு தேவி, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் அப்படி உன்கிட்ட கேட்டிருக்க கூடாது. நீ எனக்காக டெல்லியிலேருந்து வந்திருக்க. இன்னும் 3 டேஸில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் நான் 3 டேஸில் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, உண்மையாகவே இவ தேவி தானா? யாரா இருக்கும்? ஒருவேளை வேற யாராவது ஒரு பேரை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்ட்டு கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அதே நேரம் பார்த்து புவனேஸ்வரி நேராக கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தி இங்கேருந்து போனதோட புவனேஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு நீ என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னத்தை அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு துருப்புச்சீட்டு அந்த தனா தான். அவளை வச்சு தான் நம்மளால் பாதி விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனால் நீ அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்கு. எனக்கு என்னமோ நீ வேறு விஷயத்தில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் தனாவை உயிராக காதலிக்கிறேன் தான் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரியும். நீ வித்யாங்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவளை கர்ப்பமாக்கிட்டு அவளை விட்டுட்டு வந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ தனாவை விரும்புகிறேன்னு சொல்கிற, இதை நான் நம்பணுமா? நீ இன்னொரு பொண்ணை ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனையில் சிக்காமல் நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, வேறு ஏதாவது சொதப்புனன்னு வச்சுக்கேங்க, அப்புறம் இந்த வீட்டை விட்டு உன்னை அடித்து துரத்திடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரிங்க அத்தை, நான் வேறு எந்த பிரச்சனைகளையும் சிக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. பசுபதி சொல்கிறாரு புவனேஸ்வரி கிட்ட, புவனா எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக இருக்குது. இவன் அந்த தனா வித்யாவை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு.
பசுபதி சொல்றாரு, ஒருவேளை அவன் இன்னொரு பொண்ணு கூட பேசுறது தனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் தனாவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியும்ல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பசுபதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நினைக்கிறாரு, ஒருவேளை கரெக்டா தனா பண்ண வீட்டுக்கு வரும் பொழுது கரெக்டா எனக்கு அந்த தேவி எப்படி கால் பண்ணா, நேரா கோயிலுக்கு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ எங்க போனா, ஒருவேளை தனாவை நான் சந்திக்க கூடாது அப்படின்னு இருக்கிறதுக்காக மாயா இத மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவாளோ அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வருது. அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா, நைஸா மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கார்த்தி நேரா மாயாவுக்கு கால் பண்றாரு. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, எதுக்கு நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, இல்ல இத்தனை நாளும் உன்கிட்ட பேசலையா, அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, இங்கே பாரு தேவையில்லாம ஃபோன் அடிக்காம பை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல அந்த வீடியோ விஷயத்த பத்தி மறந்துட்டியா, நான் இன்னும் உன்னை பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கேன் தெரியும்ல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி சரி இந்த வீடியோ பத்தின விஷயத்த மறந்துட்டியோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு அடிக்கடி கால் பண்ணி ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும், கார்த்திக் எனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பா எந்தவித அதிக பிரசங்கித்தனம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் அமைதியா தான் இருக்கேன், நீ என் மேல நம்பிக்கை வைக்கலாம், நான் உனக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்படி ஏதாவது நீ ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரே அழுத்து தான், இந்த வீடியோ எல்லாருக்குமே போயிடும், அப்புறம் நீ கூட ரீசெண்டா போயிட்டு வந்தியே அந்த காமாட்சியோட டெத்து, அப்படி ஆயிரும் குடும்பம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, கார்த்திக் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, நான் எந்தவித அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பண்ணவே இல்லை, நான் அமைதியா தான் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, மாயாவுக்கு கால் பண்ணேன், ஆனா அவளோட வாய்ஸ் வந்துட்டு கரெக்டா இல்லையே, ஒருவேளை நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, இந்த பொண்ணு வேறையோ, சரி என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயா கதிர் கிட்ட சொல்றாங்க, பாத்தியா கதிர், நானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த கார்த்தி எனக்கு கால் பண்ணி பார்க்குறான், ஸோ அவனுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இங்கே பாரு மாயா, ஒருவேளை அவன் சந்தேகம் உண்மையானுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமில்ல, இந்த வீடியோவை யாருக்காவது அனுப்புனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எப்படியாவது அவனை சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ தான் இந்த பிரச்சனையை தொடங்கி வச்சிருக்க, நீ தான் இந்த பிரச்சனையை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் கதிர், நீ கவலைப்படாத, எதுவும் அதிக பிரசங்கித்தனமாக பண்ணிட மாட்டேன், நீ நார்மலாக இரு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு கண்டிப்பாக இது மாயாவை இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அன்னைக்கு தனா பண்ண வீட்டுக்கு வர வேண்டியது, ஆனால் டக்குன்னு அவள் மறுபடியும் தாலி பிரித்து கோக்குற இடத்துக்கு போயிட்டா, நான் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டேன், ஸோ கண்டிப்பாக மாயா எனக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்குறா அப்படின்னு கார்த்தி நேராக தேவிக்கு கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறாங்க. கார்த்தி கரெக்டாக மாயா இருக்கிற இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கால் பண்ணுறாரு. அப்போ மாயா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ கார்த்தி பேசுகிறாரு, தேவி அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சொல்லுங்க கார்த்திக் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இப்போ நீ எங்கே இருக்க தேவி அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, நான் வீட்டில் இருக்கேன் கார்த்திக் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நீ வீட்டில் தானே இருக்க, உன்னை நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் வந்து பார்த்துறாதீங்க, பிரச்சனை ஆயிடும், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் வந்தா காலேஜில் உள்ள கோச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை சார், வந்துடாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியும், நான் இப்போ நேராக அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சி ஆகி வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்தி வந்து நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன மாயா
நீ பண்ணுற ஃப்ராடு வேலை எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? தேவி அப்படிங்கிற பேரில் என்னை நீ ஏமாற்றணும்னு நினச்சியல்ல? என்னை ஏமாற்றி என்கிட்ட உள்ள அந்த வீடியோவை ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சியா? நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இந்த வீடியோவை எடுக்க முயற்சி பண்ணிடல, அந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம்ம அதிர்ச்சி. அப்போ மாயா கெஞ்சுறாங்க கார்த்திக், நான் ஏதோ அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு என்கிட்டயே நீ வந்து பேசுவ? என்னை ஏமாத்தணும்னு நினச்சியல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவை நான் யாருக்கெல்லாம் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு மாயாவுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. மாயா நேராக கார்த்தியை பார்த்துட்டு தயவு செஞ்சு சொல்கிறது கேளு அப்படின்னு கெஞ்ச, ஆனால் கார்த்தி கொஞ்சம் கூட கேட்காம அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அப்போ மாயாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நம்ம தான் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு மாயா வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ கதிர் இருக்காரு. மாயா போயிட்டு நேராக கதிர்கிட்ட, கதிர் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல, கதிர் கேட்குறாரு, என்னாச்சு மாயா, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அந்த நான் தான் அந்த தேவி அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை சும்மா விட மாட்டான், அந்த வீடியோவை வச்சு என்ன அவன் மிரட்ட போகிறான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு கதிர். கதிர் மாயாட்ட சொல்கிறாரு, ஏற்கனவே நான் சொன்னேன், அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் சரியான வம்பு பிடிச்சவன்னு சொன்னேன், அவன் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, பாத்தியா இப்போ என்ன நடந்துச்சுன்னு, இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ மாயா சொல்றாங்க, எப்படியாவது வந்துட்டு நான் காப்பாற்றணும் தனாவை, அவன் வீடியோவை மட்டும் எல்லார்ட்டையும் கொடுத்துட்டா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது அவன்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை பார்க்கறதுக்காக 2 பேரும் கிளம்புறாங்க. கார்த்தி வந்துட்டு மாயா தான் கண்டிப்பாக தேவி அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோடில் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க போகிறாரு. இதனால் கார்த்திக் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.